லால் சலாம் படத்துல வந்து ரஜினி சார் அவரோட நான் வந்து ஒரு ஹீரோவா நடிக்கிறேங்கிறது இது எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. தன்னை மறந்து வந்து ஆடியான பாரு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் லால் சலாம் சார். Thank you, ஆடியோ thank லான்ச்ல இருக்கும், கண்டிப்பா ஹாப்பியா இருப்பீங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? பயங்கர எக்ஸைட்டட். ஏன்னா லால் சலாம் படத்துல வந்து ரஜினி சார் அவரோட நான் வந்து ஒரு ஹீரோவா நடிக்கிறேங்கிறது இது எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் அதே படத்துல ரெஹமான் சாரோட மியூசிக். ஸோ ஒரே படத்துல டபுள் பொனான்சான்னு ஆமாக்கா. சொல்லலாம். 2 லெஜெண்ட்ஸோட வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். ஆல்ரெடி புல்லன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட், வெரி எக்ஸைட்டட். அண்ட் படமும் ரிலீஸ் ஆக போகுது சீக்கிரமா. எங்களோட எஃபர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சென்சிட்டிவான சப்ஜெக்ட் கரண்ட் இந்தியாவில் நடக்கிற பாலிடிக்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த படம் வரும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இந்த போஸ்டர் வந்து லைஃப் டைம் மெமரபிள் போஸ்டா வச்சுக்கலாம் நினைக்கிறேன் இல்லைங்களா? கண்டிப்பா இந்த கண்டிப்பா side டவுட்டே கிடையாது. தலைவர் ஆமா ஆமா இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் விக்ராந்த் விக்ராந்த். அவரும் இதே படத்துல எனக்கு இதான் சொன்னேன், டபுளோட ட்ரிபிள் பொனான்ஸா சொல்லலாம். Exactly. ஏன்னா அவரோட சேர்ந்து நடிக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டேன். அவரும் நானும் வந்து நல்ல படங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். பட் நடக்கல. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துல நடக்கிறது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல. ஸோ லைக்காக தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் the way they've carried this movie வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு நல்ல வைடான ஒரு படமா எடுத்திருக்கிறாங்க. அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான். அவங்களோட டைரக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முக்கியமான பதிவா இருக்கும். அண்ட் ஐ திங்க் இட் வில் பி ஹர் பெஸ்ட் டில் டேட். அண்ட் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் எடுத்து பண்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதுல தலைவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து நல்லபடியா எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ரிலீஸ் ஆகும்போது இதோட இதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் இந்த படம் ஏன் பண்ணியிருக்காருங்கிறது தெரியும். அண்ட் ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஷீஸ் டன் அ கிரேட் ஜாப். இட் வாஸ் அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். போனதே தெரில. ஷூட்டிங் அந்த மாதிரி தான் இருந்தது அவங்களோட. ரொம்ப கிளாரிட்டியோட பண்ணாங்க. அண்ட் ஐ திங்க் இட் வில் பி அ கிரேட் மூவி ஃபார் அவர். ரஜினி சாரை பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், வியந்த ஒரு விஷயம் அப்படின்னு என்ன? அவரை பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு சிம்பிளிசிட்டி தாங்க. அதுக்கு மேல அவரு அவர் கிரேட்டுங்க. அவ்வளவுதாங்க. அவரு நம்ம என்னதான் கத்துக்கினாலும் அவர்கிட்ட நம்ம 5% கூட அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃபே சூப்பரா இருக்கும். மாறிடும். அண்ட் கிரேட் ஹியூமன் பீயிங். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் தான் நடந்திருக்கு இந்த படத்துல. அந்த விதத்துல ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து சார் என்ன ஒரு நாள் பேசும்போது சொன்னாரு, விஷ்ணு நாளைக்கு நல்ல கதை தானே, நல்ல கதைனாலே விஷ்ணு தானே, விஷ்ணுனாலே ஒரு நல்ல ஹிட் அடிக்கும், இதுதான் உங்க அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் அது சார் மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. இன்னும் நம்பிக்கை வந்தது லைஃப்ல. அண்ட் அந்த விதத்துல இந்த படமும் ஒரு நல்ல கதையா இருக்கும். கிரேட் கிரேட். அதுல வந்து டவுட் இருக்கு. சூப்பர் சார். ஒரு சைன் மட்டும் கேட்கிறேன். உங்களோட ஃபேவரட் போஸ்ட் மட்டும் அந்த கேமரா பார்த்து கொடுத்துருங்க. என்ன ஃபேவரட் கிரிக்கெட்லயா? கிரிக்கெட்ல உங்களோட ஃபேவரட் தன்னை மறந்து வந்து ஆடியான பாரு. லால் சலாம். இது பர்ட்டிகுலரா இவங்களுக்கு முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. இதுல நடிச்சிருக்கிற, ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான முக்கியமான ப்ராஜெக்ட். டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேமா இருக்கட்டும், இன்க்ளூடிங் ரஜினி சாருக்கே இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஏன்னா மகள் டைரக்ட் பண்ற ஒரு ஃபிலிம் அப்படிங்கும்போது சார் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு, விக்ராந்த் பிரதருக்கு correct. எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். பார்த்து பார்த்து பண்ணியிருப்போம். ஸோ படத்த ஐஸ்வர்யா மேம் வந்து ஸ்ட்ராங்கா ஆடியோ லான்ச்ல சொன்னாங்க. இந்த கருத்தை, இந்த படம் சொல்ற மெசேஜை ரஜினி சாரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில இந்த ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்றதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு சார். அதுக்கு உங்களோட கண்டிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து சொசைட்டியை கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மீடியம். ஸோ அந்த மீடியம் வந்து அந்த மீடியம் வழியாக நிறைய பேரோட மைண்ட்லேயும் இதயத்துலேயும் நம்மளால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும்.
அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ், குழந்தைங்கள், ஈவன் மெச்சூர்டான ஆளுங்கள் கூட சம்டைம்ஸ் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுதான் சினிமா. அந்த பவர் சினிமாவுக்கு இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்குது. இப்போது யார் பேசுனா எவ்வளோ தூரம் போய் சேருவோங்கிறது அது ஒரு மேட்டர் இருக்குது. உண்மை. அது வந்து கண்டிப்பாக அதுவும் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்னோட முயற்சியில் இவ்வளோ வருஷங்கள் நான் படங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நீர்ப்பறவையோ, ஒரு கட்டா குஸ்தியோ, ஒரு ராட்சசனோ, ஒரு எஃப்ஐஆரோ இது எடுக்கும்போது என்னால் என்ன சின்ன சின்னதாக நம்மளால் ஒரு நல்லது என்ன சொல்ல முடியுமோ சூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அது சார் மாதிரி ஒருத்தர், ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் பேசினார்னா பத்திக்கும் அது. ஸோ அந்த விதத்தில் ஐஸ்வர்யா சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இன்றைக்கி நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு சினாரியோ வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அது வந்து உடைக்கணும், இது தப்பு ரைட்டுங்கிறது உங்களுக்கு பிரித்து காட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி ரஜினி சாரோட பெட்டரான ஆள் கிடையாது. அண்ட் ஒரு ஆக்டராகவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். நான் ஒரு தீவிரமான ரஜினி ஃபேன். நான் சார் இந்த படம் பார்த்துட்டு சாருக்கு நான் வந்து சார் வந்து நான் படம் பார்த்துட்டேன்னு தெரிஞ்சு என்ன சொன்னார் பேச சொல்லி. சார்கிட்ட நான் பேசினேன். நான் அதான் சொன்னேன், சார் நான் ஒரு ஃபேனாக பெருமைப்படுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு. இது வந்து இந்த தைரியம் யாருக்கும் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தைரியத்துக்கு செல்யூட். ரெண்டாவது, ரஜினி சார் படம் அப்படின்னாலே நமக்கு ஒரு திங்கிங் இருக்கும். விசில் அடிக்கணும், கை தட்டணும், கிளாப்ஸு, அது எல்லாமே இருக்குது, அளவான அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் அதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ரஜினி சார் இந்த ரோல் அக்செப்ட் பண்ணதுக்கு. இன்னுமே ஆக்சுவலாக ரெட் கார்பெட்டில் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரஜினி சார் என்கிட்ட கூப்பிட்டாங்க, விஷ்ணு விஷால் அப்படின்னா நல்ல கதைன்னா விஷ்ணு விஷால். அவ்வளோ பெரிய மனுஷன், நிறைய பார்த்து வளர்ந்துட்டாங்க. நம்மக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம போய் கேட்குறோம், சக மனுஷனை மதித்து பேசுகிற அந்த தன்மை ரஜினி சார் கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. நான் ரஜினி சார் மட்டும் சொல்ல மாட்டேன். நான் பழகுன மிகப்பெரிய ஸ்டார்ஸ், அது நான் ரொம்ப க்ளோஸாக பழகுனது சினிமாவில். மேபி மற்ற ஃபீல்ட்ஸில் நான் பழகிறதா எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் நம்ம சினிமாவில் தான் நிறைய பழகியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட இது எல்லார்கிட்ட ஒரு இது குவாலிட்டி இருக்குது. அதனால தான் அவங்க இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி ரஜினி சார் வந்து பயங்கர அப் டு டேட். அவர் வந்து சினிமாவில் எந்த மூலையில் என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தான் இவ்வளோ வருஷமாக அந்த பொசிஷனில் அவர் இருக்கிறார். ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற பொசிஷனில் அவர் இருக்கிற காரணமே அவருக்கு எல்லாமே நாலேஜ் அப்டேட் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.